Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க இன்னைக்கு எப்படி சிக்கன் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் வந்து இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு உள்ள வரைக்கும் அந்த எலும்பு இருக்க வரைக்கும் வந்து வேகும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துக்கிறோங்க. இப்போ அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ வாணலியில் எண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணுங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம நறுக்கி வச்ச டொமேட்டோ சேர்த்துக்கிறோங்க, தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. இதில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் வந்து இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மசாலா, சிக்கன் மசாலா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். இப்போது சிக்கன் லெக் பீஸ் வந்து நறுக்கி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவியாக வேணும், செமி கிரேவியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கலாம். இல்லை இன்னும் நல்லா குழம்பாக வேணும் அப்படின்னா இன்னுமே நிறைய ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வந்து திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஒரு சைடு வேந்த உடனே திருப்பி போட்டு வேக வைக்கணும். 15 மினிட்ஸ்க்கு வேக வைக்கிறோங்க நம்ம. அவ்வளோதாங்க. நம்ம மூடி திறந்து இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. Thank you for watching. Please subscribe our channel Chennai Cooking. Also press bell notification.